இந்த 5 ஆண்டுகளிலும் சொன்ன தேர்தல் வாக்குறுதி எதையும் செய்யல. அதுக்கு பதிலா சட்டம் ஒழுங்கா சரியா செய்யல. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதைப் பொருட்கள் எல்லா இடங்களிலும். இன்னைக்கு காலையில் கூட ஆஸ்பத்திரியில் 10 வயசுக்கு போட வேண்டிய ஊசியை 4 வயசுக்கு போட்டு அந்த இறந்துருக்காங்க. சென்னையில் 10 வயசு குழந்தைக்கு போட வேண்டிய ஊசியை 4 வயசுக்கு போட்டால் அதனுடைய என்ன உடம்பு எப்படி தாங்கும்? போலீஸ் அடிச்சு துரத்துறாங்க. பத்திரிகை சுதந்திரம் இல்லை. இந்த நாட்டில் முதலமைச்சரை பற்றி பேசினா உடனே கைது செய்யறாங்க. ஆனா மோடியை பற்றி பேசினா கொலை செய்வன் கூட சொன்னாங்க. பாரத மோடியை இன்னைக்கு உலக அரங்கில் இன்னைக்கு ஈரான் வழியா எந்த கப்பலும் போக முடியாம எந்த விமானமும் பறக்க முடியாது. ஆனா இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் ஈரான் நாட்டு மேல ஒரு விமானம் பறந்து போகுது. அதை நீங்க எடுத்து பார்த்தா, நெட்ல எடுத்து பார்த்தா எந்த விமானம்னு பார்த்தா ஏர் இந்தியான்னு போட்டு. உலகமே இன்னைக்கு அக்கப்போர்ல இருக்கு. தமிழ்நாடு பெரிய அக்கப்போர்ல சிக்கி தவிக்குது திமுக அரசாங்கத்தினால. உலகத்தில் நடந்த போர்ல ஈரான் நாட்டு மீது ஒரு விமானம் பறக்குது. எந்த விமானம் பார்த்தா ஏர் இந்தியா. இன்னைக்கு எல்லா இடங்களுக்கும் இன்னைக்கு கப்பல் வருது அந்த வளைகுடா வழியா. அப்பேற்பட்ட தலைவர் மோடி நம்ம நாட்டுடைய தலைவர், நம்ம நாட்டுடைய பிரதமர். அவரை கொலை செஞ்சிருந்து ஒரு திமுக பேசியிருக்கிறாங்க, நடவடிக்கை இல்லை. ஆனா பத்திரிகை சுதந்திரம் எங்க இல்லை? சவுக்கு சங்கர் நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க. வெள்ளக்காரன் காலத்தில் தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆல்வின், இம் என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம். ஆனால் இப்ப வனவாசம் யாருக்கு என்று சொன்னால் வரக்கூடிய 23ஆம் தேதி தெரியும். ஆக மிக மோசமான ஆட்சி. இங்க பாத்தீங்கன்னா லாக்அப் டெத். பக்கத்தில் இருக்க சாத்தாங்குளத்தில் 2 பேரும் அடிச்சு கொண்டாங்க. தமிழ்நாடு ஐயோ ஐயோ ஆத்தாடி ஐயாடி ஒரே கூப்பாடு போட்டாங்க. இன்னைக்கு 32 லாக்அப் டெத் மரணம். சிவகங்கையில் ஒரு போலீஸ் அதிகாரி, முதலமைச்சருக்கு வேண்டிய போலீஸ் அதிகாரி சொன்னதுனால அடிச்சு கொன்னுட்டாங்க. என்ன நடந்தது? ஒண்ணு நடக்கல. இவ்வளவு பெரிய கொடுமை. கஞ்சா, பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் போக முடியல. எல்லாருமே கஞ்சா போட்டு எங்க ஸ்கூல் வாசல்ல முன்னாடி பார்த்தா இந்த ரீன்னு ஒரு கிரீம் சுத்தி வித்துட்டு இருப்பான். இப்ப கஞ்சா 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 கஞ்சான்னு சுத்திட்டு இருக்காங்க. இப்போ யாரு பிடிக்காங்க? போலீஸ் பிடிக்கா? பொறுப்பு டிஜிபி இருக்காங்களா? ஊடகங்கள் நீங்க தொடர்ந்து சொல்றீங்களா? இல்ல. நயினார் நாயந்தன் மீதுன்னா டாயின் 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 போட்டு அடிக்காங்க காலையில இருந்து சாயங்காலம் வர. ஆனா மீடியாக்களை திமுக பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. போன தேர்தல் அறிக்கை திமுக அது ஹீரோ மாதிரி. இந்த தேர்தல் அறிக்கை ஜீரோ. இந்த தேர்தல் அறிக்கை ஜீரோ. அது ஹீரோ இல்ல, ஹீரோயினும் இல்ல. ஹெராயின் தான் நடக்குது தமிழ்நாட்டில். ஹீரோயின் இல்ல, அவ்வளவு ஹெராயினா நடக்குது தமிழ்நாட்டில். மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்களே சொல்லிட்டாங்க, என்ன எத்தனை தடவை ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்றது அப்படின்னு. தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? மின் கட்டணத்தை கூட்ட மாட்டேன்னு சொன்னாங்க. சொத்து வரி கூட்ட மாட்டேன்னு சொன்னாங்க. 300% கூட்டியிருக்காங்க. மின் கட்டணம் 300% கூட்டியிருக்காங்க. 300% கூட்டிட்டு 2 மாசத்துக்கு இருக்கக்கூடிய மின் கட்டணத்தை 1 மாசத்துக்கு ஒருக்க எடுப்போம்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா ஆல்வின்? செய்யல. ஆல்வின் கரெக்டா சொல்றாங்க, செய்யலங்க. செய்யல. ஆல்வின் இல்ல, நாடே சொல்லுது. இன்னைக்கு யாருமே செய்யல. இன்னைக்கு எல்லாம் ஏமாத்து வேலை. சரி, 1000 ரூபாய் கொடுக்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கோடைகால விடுமுறை 5 வருஷம் கோடை காலத்து விடுமுறை வரவே இல்லை. என் தம்பி பாக்காரு, சன் டிவியில பாக்காரு. கோடைகால விடுமுறை இந்த இடம் மட்டும்தான் வந்திருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா தமிழ் மக்கள் இனிமேல் உங்களுக்கு ஒட்டுமொத்தமான விடுமுறை கொடுத்துருவாங்க. போற இடங்கள்ல போலீஸ் பாதுகாப்பு முறையா கிடைக்கல அப்படிங்கிறது நேற்று அவங்களோட குற்றச்சாட்டா இருக்கு. போற இடங்கள் உள்ள கடுமையான நெருக்கடிக்குள்ள மாற்றாரு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு திமுகவை தவிர வேற எந்த கட்சிக்கும் பாதுகாப்பு கொடுப்பதில்லை. அவர்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கிறார்கள். மற்ற கட்சிகள் எந்த கட்சிகளா இருந்தாலும் அனுமதி வாங்குவதற்கு நீதிமன்றம் போய் வழக்கு வாதாடிதான் அனுமதி வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. கனிமொழி மாநில அரசியலுக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டதாக தொடர்ந்து பேசப்பட்டது. பாளையங்கோட்டை தொகுதியில் கூட அவங்க போட்டிடுவாங்கன்னு பேசப்பட்டது சமூக வலைதளங்கள். ஆனால் அந்த குடும்பத்திலேயே ஏதோ சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தொடர்ந்து பேசப்பட்டு வருது. இது குறித்து உங்களுடைய கருத்து ஏதாவது? அவங்க குடும்ப பிரச்சனை நம்ம சொல்லலாமா? அவர்களுடைய கட்சி பிரச்சனை, அவங்களுடைய குடும்ப பிரச்சனையை பத்தி கருத்து சொல்வது அது நாகரிகமானது இல்லை. நன்றி.